பொன்குமார் ஐயா, அமைப்பு சாரா நலவாரியங்கள் மூலமாக நம்ம என்ன செயல்பட்டு வந்தோம், என்ன செயல்படலை, இதை எப்படி நம்ம தீர்க்க முடியும்? முதல்ல அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னா பல பேருக்கு தெரியாது. அமைப்பு சாரா என்றால் ஒரு அமைப்பின் கீழ் வர முடியாதவர்கள், சங்கம் வைத்துக்கொண்டு உரிமைக்காக போராட முடியாதவர்கள். ஒரு கட்டுமான தொழிலாளி, ஒரு விவசாய கூலி, ஒரு மண்பாண்ட தொழிலாளிக்கு பிரச்சனை நம்ம எங்கே போராட முடியும்? இந்த அரசாங்கத்தை திருப்ப முடியும். அது காரணம் என்ன? அவன் ஒரு அமைப்பின் கீழ் வராதவர்கள், சங்கம் வைத்துக்கொண்டு போராடாதவர்கள். இப்படிப்பட்டவர்கள் 90 விழுக்காடு இந்தியாவில் இருக்காங்க. அவர்கள்தான் இந்த நாட்டுக்கு உணவு உற்பத்தி செய்பவன், வீடு கட்டி கொடுக்குறவன், துணி துவைச்சி கொடுக்குறவன், எல்லா வேலையும் பார்க்குறவன். ஒரு அரசாங்கம், ஒரு ஆட்சி, ஒரு திறமையான ஆட்சி என்பதற்கு என்ன எடுத்துக்காட்டு? யார் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களை தேடி பிடித்து அவர்களுக்கான பாதுகாப்பை வழங்குவதுதான் ஒரு சரியான நிர்வாகம், சிறந்த தலைமை. அதை கடந்த ஆட்சியில் கலைஞர் அவர்கள் தொழிலாளர்கள், அமைப்பு சாராத தொழிலாளர்களை தேடி பார்த்து 17 வகையான நலவாரியங்கள் தொழிலாளர்களுக்காக அமைக்கப்பட்டது. எல்லா வாரியத்திற்கும் தனித்தனிய தலைமையில் அலுவலகம் போட்டாங்க, சேர்மன் போட்டாங்க, வாரிய உறுப்பினர். அதை தாண்டி ஆலோசகர்கள், வாரியத்திற்கான அமைப்பு சாரா தொழிலாளர்கள், எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இடம்பெறக்கூடிய ஆலோசனை குழு உறுப்பு இருந்தது. இன்றைக்கு ஆட்சி மாறி 4 ஆண்டு ஆச்சு. இதுவரையில் ஒரு வாரியத்திற்கு கூட வாரிய தலைவர்கள் நியமனம் செய்யப்படவில்லை. அண்மையில் தான் கட்டுமான வாரியத்துக்கு உறுப்பினர் போட்டாங்க. இதுவரையும் வாரிய கூட்டமே நடைபெறவில்லை. வாரியத்தில் நீ பணம் எடுத்து செலவு பண்ணணும்னா ஒவ்வொரு முறையும் வாரியத்துடைய ஒப்புதல் கொடுக்கணும். இந்த 4.5 ஆண்டு காலம் எந்த ஒப்புதலை பற்றி இவங்க செலவு பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாமே தலைகீழாக போய் கொண்டு இருக்கிறது. அதிமுக அரசு தொழிற்சங்க தலைவர்களை புரோக்கர் என்று பச்சையாக விமர்சனம் செய்தார்கள். நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம், போராடினோம். போன ஆட்சியில் இருக்கிற பொழுது எல்லாமே சென்னையில் இருந்தது. போன ஆட்சிக்கு முன்பு திமுக ஆட்சி வந்த பிறகு, நான் தலைவராக வந்த பிறகுதான் எல்லா மாவட்டங்களிலும் தனித்தனி அலுவலகம் போட்டு அதற்கான அலுவலர்களை நியமித்து, இன்னும் சொல்ல போனால் நான் சேர்மன் ஆன பிறகு ஒவ்வொரு வாரியத்திற்கும் நிரந்தர பணியாளர் கிடைக்கலனா கூட அதுக்காக டெம்பரரி பணியாளர்களை என்எம்ஆரை எத்தனை பேர் கேட்குறீங்களோ வச்சுக்க, விண்ணப்பம் பண்ணி கொடுத்தா 1 மாத காலத்திற்குள்ளே பணம் போகணும். தடை இருந்தால் எல்லோ கூப்பிட்டு விசாரிப்பேன். 3 மாதத்திற்கு ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தினேன். 2 மாதத்துக்கு ஒரு வாரிய கூட்டம் நடந்தது, வேகமாக நடந்தது. இன்னும் சொல்ல போனால் திமுக ஆட்சியின் பொழுது நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். கன்னியாகுமரியில் ஒரு போராட்டம் நம்ம சிஐடி தோழர் நடத்தினாங்க. ஒரு நாள் காலையில் திடீர்னு வாரிய செக்ரட்டரி எனக்கு ஃபோன் பண்ணி சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஒரு தகவல் கேட்குறாங்க. இன்னும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாரியத்தை எடுத்து போராடுறாங்களாமேன்னு கேட்டார். என்ன நான் உடனே அழகேசன்கிட்ட சொன்னேன், நீங்கள் அந்த கன்னியாகுமரி எல்லோ விசாரிங்கன்னு. விசாரித்தாக்கா சிஐடி தோழர்கள் ஏதோ வாரியத்தில் பணம்லாம் வரல, கூடுதலாக கேட்கணும்னு சொல்லி போராடுறாங்க. மொத்தம் ஒரு 35 பேர் இருந்தாங்க அப்படின்னார். ரிப்போர்ட்டை சிஎம்க்கு அனுப்புங்கன்னு. இது ஒரு சாதாரண பிரச்சனை. ஆனால் கன்னியாகுமரியில் ஒரு போராட்டம் நடத்தினால் கூட ஒரு 35 பேர் அதில் கவனம் செலுத்தி அது என்னன்னு கேட்கக்கூடிய முதலமைச்சர் இருந்த காரணத்தினால் நாங்கள் பயந்தோம், அதிகாரி பயந்தான், மந்திரி பயந்தான், வேலை நடந்தது. நான் இன்னைக்கு கேட்குறேன், இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு எத்தனை அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரி இருக்கு சொல்ல முடியுமா? 6 மாதத்திற்கு ஒரு தொழிலாளர் துறை மந்திரி. இதுவரை இப்போ வந்திருக்க ஒரு 6வது மந்திரி. பாவம், அவருடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பு எடுத்துட்டாங்க. அவர் இன்னும் எவ்வளோ நாளைக்கு மந்திரியாக இருப்பார்னு எனக்கு தெரியல. இந்த துறையை ஒரு அமைச்சர் அவர் உட்கார்ந்து ஸ்டடி பண்ணி அதிகாரிகள் வாரியம்னா என்ன, இது நடைமுறை என்ன, சட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். அவன் பாவம் தோண்டி தொலைஞ்சி போய் சேரில் உட்காந்து புத்தகத்தை பெரட்டி யார் அதிகாரின்னு பார்க்கறதுக்குள்ள அவன் பதவி போயிடுது. 6வது அமைச்சருங்க வந்திருக்காரு. எப்படி நடக்கும் வாரியம்? இந்த வாரியத்தில் நான் தலைவராக இருக்கிற போது, நான் தலைவராக பொறுப்பேற்ற போது போட்ட முதல் கையெழுத்து, ஒவ்வொரு வாரியத்திலும் தொழிற்சங்கத்திற்கு தனி அறை இருக்கணும், மேஜை போடணும், நாற்காலி போடணும், அங்கே வர்ற தொழிலாளி அதில் உட்காந்து வேலை பார்க்கணும், அவங்களுக்கு டாய்லெட் கொடுக்கணும், நல்ல தண்ணி கொடுக்கணும், இடம் பத்தலைன்னா வாடகை பற்றி கவலைப்படாத வேற இடம் பாருன்னு உத்தரவு போட்டோம். ஆனால் இன்றைக்கு எல்லா வாரிய அலுவலகம் மூடப்பட்டிருக்கு. வாரியத்தில் இருக்கிற தொழிலாளர்களுக்கான அலுவலகங்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. தொழிற்சங்கங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வேலையும் நடக்கலை. நீங்கள் சட்டத்தின் கடமை, ஒரு தொழிலாளி வாரியத்தில் பதிவு செய்தால் அவருக்கு விபத்து நிதி கொடுக்கணும், திருமண உதவி கொடுக்கணும், பேறுகால உதவி கொடுக்கணும், கல்வி உதவி கொடுக்கணும் என்பது சட்டத்தின் கடமை, இலவசம் இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு என்ன சொல்கிறாங்க, ஓய்வூதியம் இங்கே கேட்டால் தாலுகா ஆஃபீஸில் ஓய்வூதியம் வாங்கலன்னு போய் லெட்டர் வாங்கினான்றான். இது என்ன பைத்தியகாரதான இல்லை? அதே மாதிரி பிரசவ உதவி இங்கே கேட்டால் சமூக நலத்துறையில் போய் வாங்கல லெட்டர் வாங்கினான்றான். திருமண உதவி இங்கே கேட்டால் போய் சுகாதாரத்துறையில் போய் திருமண உதவி வாங்கலன்னு லெட்டர் வாங்கிட்டு வான்னா இது என்ன?
சட்டமே ஒரு தொழிலாளி பதிவு செய்தால் அவர் விபத்தில் இறந்தால் நிதி கொடுக்கணும். கலைஞர் 2011 மார்ச் மாதம் 28ஆம் தேதியோட திமுக ஆட்சியினுடைய அதிகாரம் முடிஞ்சுது. மார்ச் 1ஆம் தேதி தேர்தல் கமிஷனால் தேர்தலுக்கான நாள் அறிவிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி கலைஞருக்கு சென்னையில் ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்தணும். ஏன்? அந்த கலைஞர் காப்புறுதி திட்டம்னு கொண்டு வந்தார். அந்த திட்டத்துக்கு சில நாம்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த நாம்ஸ் இல்லாமல் நலவாரியத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் அந்த காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெறலாம் என்று ஒரு தனி உத்தரவு கொடுத்ததனால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பயன்பெற்றார்கள். இதுக்கு ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம் நேரு அரங்கத்தில் வச்சுருந்தோம். அதில் ஒரு 4 கோரிக்கைகளை வச்சோம். அந்த கோரிக்கை தான், பணியிடத்தில் இறந்தால் தான் பணன்றத்தை மாற்றி எங்கே இருந்தாலும் கொடுக்கணும். ஓய்வூதியம் வாங்கணும்னா 5 ஆண்டு காலம் வாரியத்தில் உறுப்பினராக இருக்கணும், தொடர் உறுப்பினராக இருக்கணும். 2 நிபந்தனை, அதை நீக்கணும். கட்டுமான தொழிலாளர் வாரியத்தில் உறுப்பினராக ஒருத்தர் சேர்ந்தால் ஓராண்டு கழிச்சு தான் நிதி கிடைக்கணுங்கிறத நீக்கணும். குடும்ப ஓய்வூதியம் கொடுக்கணும். 4 கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கைகள் ஜனவரி மாதம் 2011 ஜனவரி மாதம் நடைபெற்ற சட்டமன்றத்தில் தளபதி அவர்கள் துணை முதல்வராக இருந்த அவர் தான் இந்த மாதிரி கலைஞருக்கு பொன்குமார் தலைமையில் நடந்த நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் கோரிக்கை வச்சாங்க. இதையெல்லாம் இந்த அரசு ஏற்றுக்கொள்ளுகிறதுன்னு அறிவிச்சாச்சு. அறிவிப்புக்கு ஜீவோ வரல, ஆணை வரல. 28ஆம் தேதி கடைசி நாள் 4 மணிக்கு சட்டமன்றத்தில் தலைமைச் செயலகத்தில் தமிழக அரசனுடைய கடைசி அமைச்சரவை கூட்டம் நடக்குது. 3 மணிக்கு தான் எனக்கு ஞாபகம் வருது, அடடா இதுக்கு ஜீவோ வரலேன்னு. உடனே ஒரு மனு கடகடன்னு கையில் எடுத்து அடித்து கட்டிக்கின்னு ஓடின புதிய தலைமை செயலகத்துக்கு. அமைச்சரவை கூட்டத்தில் எல்லா அமைச்சர்கள், அதிகாரிகள், துணை முதலமைச்சர்லாம் உட்காந்துட்டாங்க. முதலமைச்சருடைய நாற்காலியில், சக்கர நாற்காலியில் ரூமிலேருந்து அந்த அறைக்கு வர்றாரு. வழியில் போய் மடக்கிறேன், மடக்கி நின்று பேசுகிறேன். நான் இந்த மாதிரி அறிவிச்சதுக்கு ஜீவோ வரல, நாளைக்கு தேர்தல் அறிவிக்க போகிறாங்க, தேர்தல் தேதி, இதுக்கு மேலே ஆணை வெளியிட முடியாது, நீங்கள் ஏதாவது வழி பண்ணோன்ற. உடனே அவர் கேட்டார், ஏன்பா நீயே சொல்லிட்டே எல்லாம், நாளைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்கன்ற 4 மணிக்கு கேட்குறியே, ஜீவோ வெளியிடனா 3 நாள் ப்ரொசீஜர் இருக்குது, பண்ண முடியாதுன்னாரு. என்ன பண்ணுவீங்களோ எனக்கு அறிவிச்சே ஆகணும்னு வழியில் நான் மடக்கி பேசுகிறேன். எங்கே கடைசி நேரம் எல்லா அதிகாரிகளும் காத்திருக்கிறாங்க. ஒரு முதலமைச்சரை நடு ரோட்டில் சாலையில் நிற்க வச்சு பேசிக்கிறேன். அப்புறம் அவர் யோசித்து பார்த்தார், பொன்குமார் விடமாட்டான் அப்படின்னு பார்த்துட்டு அவருடைய செக்ரட்டரி திரும்பி பார்த்தார். அப்போ தான் சொன்னார், ஐயா இன்றைக்கே ஜீவோ வெளியிட்ட மாதிரி ஆணையை நம்ம நம்பரை ஒதுக்கிடலாம், இரவோடு இரவாக எல்லா வேலையை பார்த்து நாளைக்கு கூட நம்ம வெளியிட்டுக்கலாம், இந்த தேதியில் நம்ம ஆணை வெளியிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதன் பிறகு என்னுடைய விண்ணப்பத்தில் அந்த சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கையெழுத்து போட்டு வந்தது தான் இந்த 4 ஆணைகள். யோசித்து பாருங்கள், இந்தியாவில் ஏதாவது ஒரு முதலமைச்சர் அவருடைய ஆட்சியினுடைய கடைசி காலம், கடைசி அமைச்சரவை கூட்டம் போகிற போது வழியில் நிறுத்தி அது கையொப்பு வாங்கி ஆணை வாங்க முடியுமா? அப்படி வாங்கின ஆணை தான் விபத்து எங்கே நடந்தாலும், எப்போ நடந்தாலும், எப்படி நடந்தாலும் அவர் பணம் கொடுக்கணும்னு. ஆனால் இந்த அம்மையார் அவர்கள் இன்றைக்கு கட்டுமான தொழிலாளர் விபத்தில் இறந்து போனால் 5 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு திருப்பி பழைய நிபந்தனை, வேலை செய்கிற போது இறந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு கிடைக்கும் என்கிற நிபந்தனை கொண்டு வந்திருக்காங்க. கணவன் ஓய்வூதியம் வாங்கி இறந்து போனால் மனைவிக்கு ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் என்பதுக்கு கலைஞர் போட்ட உத்தரவை இந்த அம்மையார் நேற்று வரையில் நடைமுறைப்படுத்தலை, போன மாதம் வரல. நான் கடைசியாக ஆகஸ்ட் மாதம் ஒரு ஆர்டிஐயில் ஒரு தகவல் கேட்ட வழக்கு தொடுப்பதற்காக கேட்ட பிறகுதான் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து இதை நடைமுறைப்படுத்துவதற்கு உத்தரவு சர்க்குலர் போட்டிருக்காங்க. 4 ஆண்டு கழித்து ஒரு கணவன் இறந்து போனால் அவருடைய மனைவி விதவையாக இருக்கிற தாய்க்கு அந்த பணம் கொடுக்கணும்னு ஒரு ஆண் முதலமைச்சர் போட்டதை ஒரு பெண் முதலமைச்சர் நடைமுறைப்படுத்தாமல் 4.5 ஆண்டு காலம் கிடப்புற போட்ட ஒரு அரசாங்கம் இன்றைய நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது எல்லாம் சொல்லி மாளாது. அது பாட்டு இன்றைக்கு நாடு முழுவதும் சொல்லலாம். போராடி பார்த்தோம், சிறைக்கு சென்று பார்த்தோம், வழக்கு தொடுத்து பார்த்தாச்சு. இதுக்கு தீர்வு என்னவென்றால், தருமபுரி மாநாட்டில் நாங்கள் வைத்த கோஷம், ஆட்சி மாற்றம் மட்டும்தான் அமைப்பு சாரா தொழிலாளியை பாதுகாக்கும் என்பதுதான் இறுதி முடிவு. அந்த கோஷத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். நன்றி திரு பொன்குமார் அவர்களே. திரு ரத்ன சபாபதி ஐயா, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் முழுமையாக போய் சென்று அடையணும்னு நினைக்கிறீங்க? கட்டுமானத்தை பொறுத்தவரையும் ஒன்று உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், இங்கே மற்றவங்களுக்கு புரியணும். அது அரசாங்க கையிலேருந்து காசு செலவு பண்ணுறதுங்கிறது ரொம்ப மினிமம். நீங்கள் ஒரு பிளான் போடுறீங்க,
உங்கள் வீடு கட்டுறதுக்கு பிளான் கொடுக்குறீங்கன்னா அந்த பிளான் சாங்ஷன் பண்ணக்குள்ள உங்களுக்கு இந்த வாரியத்திற்கு அந்த பணியை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு எதிர்கால நன்மைக்காக 5ங்கிற ஒரு பெர்சன்டேஜ் அந்த எந்த கட்டணம் கட்டுறானோ அந்த கட்டணம் கட்டுற முதலாளி வழங்க வேண்டும். அது அரசாக இருந்தாலும் சரி, வேறு தனிப்பட்ட ஆள் இருந்தாலும் சரி, கமர்ஷியலாக இருந்தாலும் சரி, அந்த வாரியம் தான் இன்றைக்கி உலகத்திலேயே தமிழ்நாட்டில் பணக்கார வாரியம். மற்ற வாரியங்களுக்கெல்லாம் 17 வாரியம்னு சொன்னதில் அந்த ஒரு வாரியத்துக்கு தான் சேர்மன் தனி. மீது உள்ள 16 வாரியத்திற்கும் யார் சேர்மன்னா லேபர் மினிஸ்டர் தான் சேர்மன். ஆலோசனை கமிட்டி நிறைய உண்டு. இங்கே கூட சொன்னாங்க கமிட்டி போடலன்னு. கமிட்டி போட்டிருக்கான். கவர்மெண்ட் GOMS 21 19/2/2014. அதே போல் GOMS நம்பர் 23 19/2/2014 கமிட்டி அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் நல வாரியத்திற்காக போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கமிட்டியில் மேடம் சொன்னார்களே எல்லாருமே அதிமுக மட்டும் இல்லை, அவங்களுக்கு வேண்டியவங்க, தொழிற்சங்கத்தை பற்றி தெரியாதவங்க, அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்னால் என்னன்னு தெரியாதவங்க, இப்படிப்பட்டவங்களை போட்டுட்டு எங்களுக்கு ஒரு பேருக்கு எங்கள் தொழிற்சங்கங்களுக்கெல்லாம் ஒரு கடிதம் அனுப்பிச்சு நீங்களும் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்களும் எழுதினோம். இன்னும் எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் கமிட்டி போட்டானே தவிர 2014 கூட்டம் இது வரலையும் நடந்ததா? நானும் அந்த கமிட்டியில் மேனுவல் கமிட்டியில் கலைஞர் பீரியடில் நாம் அட்வைசரி போர்டு மெம்பராக இருந்தேன். ஆனால் அப்போ 3 மாதத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவைன்னு கூட்டம் நடத்தி அதை ரிவ்யூ பண்ணுவோம். அதெல்லாம் இல்லாமல் கூட்டமே நடப்பதில்லை, 6 மாதத்துக்கு ஒரு தடவையும் நடக்கிறதில்லை. இப்போ இன்னும் ஒன்று, இவ்வளோ நலவாரியங்கள் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் ஒன்றுமே இல்லைங்க. வீட்டில் இருக்க தாய் தந்தை கூட அந்த குழந்தைய வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. அலின்னு சொல்லுவோமே, அந்த குழந்தைய இன்றைக்கி திருநங்கைன்னு பேர் கொடுத்து அவங்களுக்கும் நலவாரியம் உருவாக்குனவர் இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. வேறு மாநிலத்தில் இப்படிப்பட்ட நல வாரியங்களே இல்லை. அதான் வேடிக்கை. தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி இதோ பாருங்கள், சென்ற 24/9 லேபர் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கலைஞர் ஆட்சியில் நடந்த திட்டங்கள் இவைகள் அத்தனையும் இதில் இணைத்து மத்திய அரசு முதல்ல மத்திய அரசு மூலமாவது 42 கோடி மக்கள் வாழக்கூடிய அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் இந்தியாவில் இருக்கான். 1/3 ஆஃப் த பாப்புலேஷன். அவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணும்னு சொன்னால் எங்களுடைய கலைஞர் தமிழ்நாட்டில் செஞ்ச நலவாரியங்களை போல மத்திய அரசு நீங்களும் உருவாக்கணும், நீங்களும் இதில் ஈடுபடணும்னு சொல்லி நாங்கள் இதில் கொடுத்தது மட்டுமல்ல, நேரடியாகவும் பேசியிருக்கிறேன். எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நலவாரியங்கள் அமைப்பது என்பது எளிது, அமைத்து விட்டுவது எப்படி? இன்றைக்கி 32 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது தமிழ்நாட்டில். ஒவ்வொன்றிலையும் கலைஞர் அவர்கள் லேபர் ஆஃபீஸர் SSS சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம், சமூக பாதுகாப்பு திட்டம், அந்த திட்டத்திற்குன்னு தனி லேபர் ஆஃபீஸர் அமைச்ச ஒருவரே நம்முடைய கலைஞர் தான். எல்லா மாவட்டத்துக்கும் அவங்க தான் நேரடியாக இன்றைக்கி இவ்வளவும் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு சொன்னால், எங்களுடைய ஆட்சியிலே கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டது உண்டு. AITUC CITU நீங்கள் நேராக வர சொல்கிறீங்களே, இது நியாயமா என்று சொன்ன நேரத்தில் ஒரே ஒரு முறை வாருங்கள், அதில் ஃபோட்டோ கிட்டவெல்லாம் எடுத்துருவான். ஒரே ஒரு முறை, மற்ற முறைக்கெல்லாம் நீங்கள் தேவையில்லை, அது ஃபோட்டோ பிடிச்சிருவாங்க. ஏன்னா ஆள் நேராக வரலைன்னா அதுலேயும் ஒரு சங்கடம் இருக்குது. நான் உண்மையை பேசுகிறவன் எப்போவுமே தப்பு பண்ணுவதற்கு சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, தவறும் செய்வார்கள், தவறை கண்டிக்க வேண்டும். ஆட்சியில் நாம் இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, உங்கள் பேரில் நான் அனுபவிக்கக்கூடாது, உண்மையை பேச வேண்டும். ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் என்றால் கையெழுத்து போட்டு மாதம் மாதம் சம்பளம் வாங்குறவன். அன்ஆர்கனைஸ்ட் என்றால் அவனுக்கு அமைப்பு கூடாது என்பது அல்ல, அவன் தொழிற்சங்கம் வச்சுக்கலாம். அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் என்றால் ஆர்கனைஸ்ட் இல்லாமல் சம்பளம் மற்றவர்கள் அன்று உழைச்சாதான் அவனுக்கு சம்பளம். பிகாஸ் ஆஃப் தட் பர்பஸ் இஸ் கால்ட் அன்ஆர்கனைஸ்டு. அமைப்பு சாரா தொழிலாளி. அமைப்பை சார்ந்தவன் என்றால் மாதம் மாதம் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறவன் அமைப்பை சார்ந்தவன் என்ற பொருள். சேலம்
லேபர் கமிஷன் ஆபீஸில் தொழிற்சங்கம் உள்ளே வரக்கூடாது என்று போர்டு போட்டிருக்கான். இது வெளியில வந்து ஒரு லேபர் செக்ரட்டரி முன்னால் நடந்த மீட்டிங்லேயே கூட நாங்கள் பேசினோம். அந்த போர்டு இன்னும் ரிமூவ் ஆகவில்லை. அதிமுக ஆட்சி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அவல நிலையை புரிந்த ஆட்சியாக இல்லை. ஏதோ அமைப்பு சாராவுக்கு தான் இந்த ஆட்சி கெடுதல் பண்ணுதுன்னு நினைக்காதீங்க. அன்றாடம் குடிக்க தண்ணி இல்லாமல் திண்டாடுறான். ரேஷன் கடையில் அரிசி இல்லை, ரேஷன் கடையில் பொருட்கள் கிடையாது. மக்கள் படு வேதனையில் இருக்கிறார்கள். அன்றாடம் படுகின்ற வேதனை அதுக்கு எல்லாவற்றிற்கும் முத்தாய் போய்த்ததை போல 8 கோடி மக்கள் வாடுறாங்கன்னாலும் 2 கோடி மக்கள் இல்லை அன்ஆர்கனைஸ் ஒர்க்கர்ஸ் அந்த குடும்பம் இருக்கு. உழைச்சாதான் பிழைப்புன்னு இருக்க. இந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு அரசு கலைஞர் வந்தால் தான் மீண்டும் எங்களுக்கு முடிவு வரும் என்ற உணர்வோடு இருக்கிறோம். நன்றி ஐயா.